அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான மிதுன ராசியில் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்திங்க. சுமார் 96 நாட்களுக்கு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரை நடைபெறவிருக்குங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்களில் தனுசு ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே வைராகிய தன்மையோடையும் அதே நேரத்தில் ரொம்ப துணிச்சல் தாடித்தனத்தினாலையும் செய்து முடிக்கக்கூடிய நபர்கள். வைராகிய குணம் படைத்தவர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க. தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டுதுன்னா அது சரி, தப்புன்னு பட்டுச்சுன்னா தப்புங்க. ஸோ எந்த சூழ்நிலையும் அது அந்த பிடிவாத நிலையிலிருந்து மாறவே மாட்டாங்க. அடுத்தவங்களுக்கு இயல்பாகவே உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அப்படிங்கிறது எப்போவுமே இருக்குங்க. எந்த சூழ்நிலையும் அடுத்தவங்களுடைய தயவை எதிர்பார்க்காத நபர்கள். கௌரவம் தான் முக்கியங்க, எனக்கு என்னுடைய சுய கௌரவம் தான் முக்கியம், என்னுடைய சுய மரியாதை ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்குறவங்க. ஏன்னா அடுத்தவங்க நம்மளை எந்த விதத்தில் ஏளனமாக பேசிடக்கூடாது, அவங்க எப்படியாவது அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னா காலத்துக்கு அவங்க மூஞ்சிலையும் முடிக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள். வைராகியசாலி அப்படின்னு சொல்கிறது, வைராகியத்தனம் கொண்டவர்கள் அப்படிங்கும்போது நிறைய விஷயத்தை தன்னை எந்த விதத்திலையும் விட்டு கொடுக்காமல் வாழக்கூடிய, விட்டு கொடுத்து வாழக்கூடிய நபர்கள். தனக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது எந்த சூழ்நிலையும் அதை விட்டு கொடுக்காமல் வாழக்கூடிய நபர்கள். எல்லாத்தையுமே கரெக்டாக தாங்க பண்ணுவேன், யாருக்கும் எல்லளவும் கெடுதல் செய்ய மாட்டேன், யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டேன். எனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டதுன்னா அது சரிங்க, எனக்கு தப்புன்னு பட்டதுன்னா தப்பு. அதிக நண்பர்கள் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா நண்பர்கள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தனக்கு சின்ன துரோகத்தை செஞ்சுட்டாங்கன்னா அவங்கள விட்டு விலகி போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது, அவங்கள ஒதுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த ராசிக்காரருக்கு இயல்பாகவே இருக்குங்க. யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்காம வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. எனக்கு சரின்னு பட்டால் நான் அதை செய்வேன், எனக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னா அதை நான் செய்ய மாட்டேன். ஸோ இந்த நபர்களுக்கு ஏங்க இடையே வெறும் எனக்கு இடைஞ்சலாகவே நடந்துகிட்ருக்கு. இந்த ராசியில் பிறந்ததுனால என்னமோ அப்படியோ எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் அப்படிங்கிற குழப்பங்கள் ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா நான் நினச்ச மாதிரி ஒரு வேலைக்கே போக முடியல, வேலை செய்யும் போது நிறைய வேலை வாங்குறாங்க, நான் அந்த வேலைக்கு உண்டான ஒரு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ அப்படிங்கிறது என்றைக்கும் கொடுத்ததே கிடையாது. எனக்கு பிடிக்காத துறையில் தான் நான் வேலை செய்கிற மாதிரி இருக்குன்னு, ஏன்னா நான் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை அப்படிங்கிறது கிடைக்கல, வழி இல்லாமல் சில வேலைகள் செய்ய மாதிரி இருக்குது. இந்த நிலை எப்போ தான் மாறும்? கட்டாயமாக மாறுங்க. உங்களுக்கு பிடித்த துறையில் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள், நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு சேஞ்ச் ஆவீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதில் நீங்கள் வாங்கிட்டு இருக்கிற சம்பளத்தை விட அதிக சம்பளமோ ஒரு பதவி உயர்வோ அல்லது ஒரு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதுலாம் 100% இருக்கும். ஸோ ரொம்ப நாளாக ஒரே வேலையில் இருக்கோம், நம்மளோட வேலை மட்டும்தான் வாங்கிட்டு இருக்காங்க, அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அங்கே இல்லை, நம்ம திறமைக்கு தகுந்த ஒரு பதவி உயர்வு அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய திறமை அறிந்து உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனோ ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கொடுப்பதற்கான சூழல் ஏற்படுங்க. வேலை ரீதியாக வெளியூர் அல்லது வெளிநாடு சார்ந்த ட்ராவலிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. நிறைய பேர் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் அதுக்கு ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும். தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய காலகட்டங்கள். தொழில் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக தாங்க பண்ணிகிட்ருக்கேன், எல்லாமே கரெக்டானபடி தான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த தொழில் ரீதியாக பார்ட்னர்ஸை யாரை நம்புறதுன்னு எனக்கு தெரியலைங்க. கூடவே நல்லா இருக்கிற மாதிரி இருக்காங்க, ஆனால் ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு இடையூறுகள் மட்டும்தான் செஞ்சிட்ருக்குறாங்க. இவங்களெல்லாம் ஒதுக்கிட்டு நம்மளே தனியாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா சில நேரத்தில் இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக சில விஷயங்கள் பண்ணிட்டோம், அதை மாற்றிக்க முடியல. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப்பில் மாற்றங்கள் பண்ணணும், அந்த பழைய பார்ட்னர்ஸை விலக்கிட்டு புதுசாக பார்ட்னர்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற அமைப்புகள் இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக உருவாகும். கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய இடையூறுகள் அப்படிங்கிறது நீங்குங்க. எதிரிகளாக இருந்த பார்ட்னர்ஸ் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய காலகட்டங்கள். புதிய தொழிலை தொடங்குவீங்க. தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள், ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த துறைகள், ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒரு ஒப்பந்தங்கள் இருக்கக்கூடியவங்க, டெம்பரரியாக கிடைக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் கூட உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்குங்க. உங்களுடைய வேலை பார்த்து அவங்களே உங்களுக்கு நிறைய பல்க் ஆர்டர்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். வேலை விஷயம், அதாவது தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்கும். வெளியூரோ அல்லது வெளிநாடு பயணங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் மேற்கொள்வீங்க. அதற்குண்டான முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல பலன் கொடுக்கும். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. ஸோ புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு கூட இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குங்க. பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும், தனியாக நீங்கள் தொழில் தொடங்குறதா இருக்கட்டும், இதனால் நல்ல ஒரு யோக காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கூட்டாளிகள் சார்ந்த இடம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தொழிலை தொடங்குறதுக்கோ அல்லது பழைய தொழிலில் இருக்கக்கூடிய மந்த நிலைகள் நீங்கவோ தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய
எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய காலகட்டங்கள். யாரெல்லாம் எதிரிகளை, யாரெல்லாம் உங்களுக்கு வந்து எகென்ஸ்டாக இருக்கலாம், அவங்களை எல்லாத்தையும் நீங்கள் விலக்கிட்டு புதிய நபர்களை உள்ளே கொண்டு வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் இருக்கும். எதிரிகள் அறிந்து அதாவது துணிச்சலோட காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய காலகட்டங்கள், அவங்க எல்லாத்தையுமே வந்து விலைக்கு விட்டுட்டு உங்களுடைய வேலைகளை செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் கலஸ்தர ஸ்தானத்தில் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி 96 நாட்களுக்கு இந்த திருமணம் சார்ந்த அமைப்புகள் அலைன்ஸ் நிறைய பார்த்துட்ருக்கோம். ஏதாவது ஒரு விதத்தில் கட்டாயி போயிட்டே இருக்குது. திருமணம் அப்படிங்கிறது ஒரு தடையாகவே இருந்துகிட்ருக்குங்க. அப்படி எல்லாமே கடைக்கு, அதாவது திருமண ரேஞ்சில் அது மணவர வரைக்கும் போனதுக்கப்புறம் கூட கல்யாணம் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே ஓகே, அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணலாம் அப்படிங்கும்போது கடைசி நேரத்தில் வந்து தடையாயிட்டு. ஸோ இந்த தடைகள் அப்படிங்கிறது நீங்கும். கூடிய விரைவில் திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது நடக்குங்க. காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து காதல் திருமண லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அடுத்த லெவலுக்கு மூவ் ஆன் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு தகுந்த வரன்கள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. அப்போ திருமண தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அகலக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இதில் என்னென்ன இடையூறுகள் இருந்தோ அது எல்லாமே விலகுங்க. ஓகேங்க, எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. கல்யாணம் அப்படிங்கிறது ஒன்று நடந்துருச்சு. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்குள்ள பிரச்சனைகளே தொடங்கிச்சு. ஏன்டா கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு பாதிப்புகள். ஏன்னா கணவன் மனைவிக்கிட்டே தேவையில்லாத கருத்து வேறுபாடு, எதுக்கெடுத்தாலும் சண்டைங்க, தேவையில்லாத சில பிரச்சனைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு எங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் அதிகமாகிட்டு இருக்கு. நம்ம 2 பேர் ஏன் சேர்ந்து வரலாம், 2 பேர் பிரிஞ்சலாம்னு சொல்லி நிறைய பேர் டிவோர்ஸ் பண்ணியாச்சு, நிறைய பேர் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சு. இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஓகே, நம்மளுக்கு அமைஞ்ச வாழ்க்கை தான் வந்து சரியா இல்லை, நம்ம தேடி போன வாழ்க்கையாவது நல்லபடியாக அமையுமா, இல்லை நம்மளை தேடி வந்த வாழ்க்கையாவது கரெக்டான விதத்தில் இருக்குமானா அதுவும் நான் நினச்சபடி இல்லைங்க. ஏற்கனவே ஒரு லைஃப்பில் இருந்து வெளியே வந்தால் போதும்னு நினச்சி வந்து மறுபடியும் போய் அதே மாதிரி ஒரு லைஃப்பில் மாட்டிட்டேன். என்னால் வந்து நிம்மதியான ஒரு லெவலில் இருக்கவே முடியலைங்க. நிறைய குழப்பங்கள் இருக்குது. இந்த லைஃப்பை வந்து கரெக்டான விதத்தில் அமைச்சிக்கலாமா, இல்லை இதுலேருந்து வெளியே வந்துடலாமா, இது நமக்கு தொடர்ந்து நிலைக்குமா, இல்லை விட்டுட்டு போனவங்க நம்மளை தேடி வருவாங்களாங்கிற குழப்பங்கள் இருக்கா, அந்த நிகழ்வுகள் மாறும். ஏன்னா இந்த கலஸ்தரஸ்தானம் இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் தீருங்க. தேவையில்லாமல் உங்களுக்குள்ளே நடந்துட்டு இருந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுட்டு விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படும். இதனால் குடும்ப உறவுகள், குடும்ப நிலைகள், குடும்ப அமைப்புகள் நீடிக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாங்க. ரொம்ப எதிரிகளாக இருந்தவங்க கூட நண்பர்களாக மாறுவாங்க அப்படின்னு சொன்னப்போ எளியும் பூனையுமா இருந்தால் கணவன் மனைவி காதலர்கள் மத்தியில் இருந்த அந்த பிரச்சனைகள் தீர்ந்து நட்புறவை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள். விட்டு சென்ற நபர்கள் உங்களை தேடி வருவாங்க. உங்களை விட்டு வேணான்னு சொல்லி போனவங்க கூட உங்களை வந்து வலியமாக வந்து உங்கள் கூட பேசி நான் செய்தது தவறுங்க, உங்களை விட்டு பிரிஞ்சு போனது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது உங்களை தேடி வரக்கூடிய வாழ்க்கை, உங்களை நீங்கள் தேடி போன வாழ்க்கையும் நல்ல ஒரு அமைப்பில் மாறுங்க. கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரிவினைகள் அப்படிங்கிறது நீங்கி உங்களுக்கு திருமணம் லெவலில் கொண்டு போகும். உங்களுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது மேற்கொள்வீங்க. விட்டு சென்ற நபர்கள், விலகி சென்ற நபர்கள் உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக இருக்க போது வீடு கட்டக்கூடிய யோகம், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அது மூலமாக அதுக்கு தேவையான பண தேவைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு பூர்த்தியாகும். தேவையில்லாத சில பிரச்சனைகள், ஓகே இது வீடு கட்டுறதுனால என்ன வில்லங்கங்கள் வந்தாலும் அதை சரி பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் வண்டி வாகனம் வாங்குவதற்கான சில லோன் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது ஆரோக்கிய ரீதியாக நிறைய பாதிப்புகள் இருந்திருக்கும். அந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் என்னென்னு தெரிஞ்சு அதுக்குண்டானபடி சில வழிமுறைகள், அதுக்குண்டான சில ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது இதனால் ஹெல்த்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். அதே நேரத்தில் அலைச்சல் அதிகமாகும். தூக்கமின்மை பிரச்சனை மூலமாக சில தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருக்கும். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுட்டு அதுக்குண்டானபடி வைத்தியம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீண்ட தூர அலைச்சல்கள் அப்படிங்கிறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. கல்வி ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள், கல்வி ரீதியாக இருக்கக்கூடிய ஞாபக மறதிகள், கல்வி சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் எல்லாமே மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது ஸோ கல்வியில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். கல்வி சார்ந்த விஷயத்தில் வெளியூரோ அல்லது வெளிநாடு பயணங்களை மேற்கொள்வீங்க. கல்வி ரீதியாக சில செலவினங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது அதே நேரத்தில் அரசு சம்மந்தப்பட்ட துறைகளில் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு மார்க் நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைப்பதற்கான சூழல் இருக்குங்க. கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறையும். கடன் அடைப்பதற்கு எல்லா முயற்சி எடுப்பீங்க. பண தேவைகள் பூர்த்தியாகுங்க. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த தொகைகள் உங்கள் கைக்கு வந்து சேரும்.
நீங்கள் நிறைய இடத்துல கடன் வாங்கியிருப்பீங்க, வரவு செலவு பிரச்சனை இருந்திருப்பீங்க. அந்த கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் நல்ல ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறது இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாகவோ தகப்பன் வழி சொத்துக்கள் மூலமாகவோ நல்ல ஆதாயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்கணும்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் அதற்குண்டான சில முயற்சிகள் எடுக்கும்போது அது நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.